ஆமாம் சார், எல்லாம் சரியாக தான் இருக்கு. இது ஏதோ சத்தம் கேட்குது. இருங்க ஒரு நிமிஷம், அப்புறம் பேசுகிறேன். உள்ளேருந்து ஏதோ சத்தம் கேட்குதே. கதவு வேற பூட்டி இருக்கு. யாரும் இருக்கிற மாதிரி கூட தெரியலையே. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். சொல்லுங்க. நான் இங்க அசோசியேட் செக்ரட்டரி ஜெயக்குமார் பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? இங்க ஒரு வீடு பூட்டி இருக்கு. அப்படியா? நான் கதவு தட்டுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த வீட்ல யாராவது கொடுத்துனாங்களா? ஆமா சார். சரி, ஓகே. சீக்கிரம் வாங்க. ஏதாவது திருடங்க இருப்பாங்கன்னு டவுட்டா இருக்கு சார். குயிக்கா ப்ளீஸ் கம் குயிக் சார். பக்கத்து ஏரியால தான் இருக்க, உடனே வரேன். ஓகே, தேங்க் யூ சார். வாங்க சார். யாரு ஃபோன் பண்ணது? நான் தான் சார் ஃபோன் பண்ணேன். என்னாச்சு? இந்த வீட்ல ஏதோ சத்தம் வந்துட்டே இருக்கு சார். சார், எத்தனை நாளா பூட்டி இருக்கு? 2 டேஸா பூட்டி இருக்கு சார். ஜன்னல்ல ஏதாவது பாத்தீங்களா? இல்ல, பாத்துட்டேன் சார். யோ, வாயா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் சார். உள்ள லாக்ல இருக்க. இங்க லாக்ல இருக்கியா? உள்ள யாரா இருக்கீங்களா? யோ, எடுத்துட்டு வாயா. ஆண்டி நல்லா திருப்பியா? கம்பி விடு. ஷேக் பண்ண. வாயா. சார், நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க சார். லைட்டா போடியா? எல்லா லைட்டையும் போடு. குழந்தை. யோ, உள்ள யாரா இருக்காங்களா பாருங்க. நல்லா தேடுங்க. பாப்பா, யார் இந்த பாப்பா? பாப்பா எழுந்துறா. சார், உள்ள யாரும் இல்ல சார். நல்லா பாத்தீங்களா? பாத்துட்டு சார். நீங்க பாத்தீங்களாமா? பார்த்தேன் சார். இல்ல சார். தேவி, தண்ணி எடுத்துட்டு வா. இது பிடிங்க. பாப்பா எழுந்து. பாப்பா, இந்த தண்ணி குடி. குடிமா, குடி. இன்னும் கொஞ்சம் குடிமா. பாப்பா, இத புடிங்க. பாப்பா சாப்பிடலையாட்டுக்கு. வண்டியில பிஸ்கட் பாக்கெட் இருக்கு, எடுத்துட்டு வா. பாஸ்டா வா. பிரியா சீக்கிரம். பாப்பா இந்த பிஸ்கட் சாப்பிடா. பாப்பா இந்த பிஸ்கட் சாப்பிடா. இந்த பாப்பா பூட்டின வீட்டுக்குள்ள நீ மட்டும் இருக்க. உங்க அப்பா அம்மா எங்க? உன் பேர் என்னம்மா? சொல்லு பாப்பா. எழுந்துடா, எழுந்துரு. இத உட்காரு. பாத்து. சார். சொல்லுங்க சார். சார், இந்த வீட்ல இருந்தவங்க யாரு? சார், இந்த வீட்ல நீரஜான்னு ஒரு லேடி இருக்காங்க. ஓகே. பிரபாகர்னு ஒருத்தரும் இருக்காரு. சரி. அவங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கா? கொடுங்க. இருக்கு சார். நம்பர் சொல்லுங்க. ஹலோ, பிரபாகரனா? நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். ஆமா, நீங்க உடனடியா உங்க வீட்டுக்கு வாங்க. நாங்க உங்க வீட்டுல தான் இருக்கோம். எதா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம். இமிடியட்டா வாங்க. குழந்தைய உள்ள வச்சு பூட்டிட்டு எங்க போயிட்டு வரீங்க? நீங்க தான் பிரபாகரா? என் வீட்டு கதவை ஏன் சார் உடைச்சிருக்கீங்க? என்கொயரியை நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? இதெல்லாம் உன் வேலை தானா? மா, 2 பேரும் உட்காருங்க. சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 பேரும் மூடிட்டு போய் உட்காருங்கன்னு சொன்னேன். உட்காரு. இது வேற ஒரு தள்ள வலி. ஏய், என்ன இது? என்ன முணமுணப்பு? நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? எங்க போயிருந்தீங்க 2 பேரும்? ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம் சார். ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாக்க குழந்தைய கூட கூட்டு போக மாட்டீங்களா? சார், வேலைக்கார பொண்ணை யாராச்சும் கூட்டிட்டு போவாங்களா சார் ஃபங்க்ஷனுக்கு? அப்படியே கூட்டிட்டு தான் போனாலும் எங்க பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது?
அதுக்காக வீட்டு உள்ள வச்சு பூட்டிட்டு போவீங்களா? நீங்க படிச்சவங்க தானே, குழந்தைங்களை வேலைக்கு வைக்க கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? இதே உங்க குழந்தைனா அப்படி பண்ணுவீங்களா? அறிவு இல்ல? சார் 2 நாள் சாப்பிடாம இருக்கனால அவனு செத்துற போறது இல்ல. நீங்க தான் வெளியில போறன்றது தெரியுதுல்ல, அப்ப அவங்க அம்மாட்ட போய் விட்டுட்டு போக வேண்டியதானே? எதுக்கு பூட்டி வச்சு போனீங்க? உங்க அம்மா எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது சார். தெரியாதா? அப்ப இந்த குழந்தை எங்க இருந்து வந்துச்சு? இவங்களோட அம்மா அப்பா யாரு? உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. சைல்டு அபியூஸ் கேஸ் தூக்கி உள்ள போட்டுருவேன். என்ன சார் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? சார் ஆவடியில அம்மா வீடு, அங்க பக்கத்துல சுசிலா ஆன்ட்டின்னு ஒருத்தவங்க, அவங்க தான் சார் கூட்டிட்டு வந்து விட்டாங்க. சுசிலா நம்பர் இருக்குல்ல, அவங்களுக்கு போன் பண்ணு. சார், போன் பண்ணுன்னு சொன்னேன், போன் பண்ணு. ஏய் நம்பர் இருக்கா இல்லையா? பேசு. ஹலோ சுசிலா ஆன்ட்டி, நான் நிறையா பேசுறேன். ஒன்றும் இல்லை ஆன்ட்டி, நான் ஒரு ஃபங்க்ஷன் விஷயமா வெளியூர் போகிறோம், வரத்துக்கு 2-3 நாள் ஆகும். பாப்பா இங்கே தனியாக இருக்கா, விட்டுட்டு போக முடியாது ஆன்ட்டி. நீங்கள் வந்து பாப்பாவை கொஞ்சம் கூட்டிகிட்டு போக முடியுமா? பாப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை ஆன்ட்டி. இல்லை இல்லை, இப்போ நீங்கள் உடனே வாங்க. நாளைக்கெலாம் இல்லை, நாங்கள் இன்னும் 1 ஹவரில் கிளம்பிடுவோம். வரத்துக்கு 2-3 நாள் கூட ஆகும். எப்போ வருவோன்னு சொல்ல முடியாது. இமீடியட்டாக வாங்க, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. நீரஜா, எதுக்கு என்ன கூப்பிட்ட? சுமதிக்கு என்னாச்சு? ஏய், நீதான் சுசிலாவா? ஆமா சார். உட்கார். ஏய், இங்க உட்காரு, கீழே உட்கார். அந்த குழந்தை எங்க இருந்து கடத்திட்டு வந்த? நான் கடத்தலாம் இல்ல சார், அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். தெரிஞ்ச பொண்ணா? தெரிஞ்ச பொண்ணுனா அவங்க அப்பா அம்மா தெரியும்ல, அவங்களுக்கு போன் பண்ணு. சார் அது வந்து போன் பண்ணு. நம்பர் என்னாச்சு? நம்பர் மிஸ் ஆயிடுச்சு சார். தேவி, இப்படி எல்லாம் கேட்டா அவ சொல்ல மாட்டா, கேக்குற விதத்துல கேட்கணும். ஏய், உண்மையை சொல்ல போறியா? போடவல. சொல்லு உண்மையை சொல்லு. அடிச்சு சாவடிச்சுற பாரு உன்னை. சொல்லுடி, சொல்ல போறியா? சொல்றத அடிச்சிட்டே இரு. மதுரை வாயில இருந்து எடுத்துட்டு வந்த மேடம், மதுரை வாயில இருந்து எடுத்துட்டு வந்த மேடம். ஓய் தரடி, உண்மை பேசு. உண்மை பேச போறியா இல்லையா? தேவி, நிப்பாட்டு. சொல்லு. எங்களுக்கு பெரிய நெட்வொர்க்கே இருக்குங்க சார். எங்கெல்லாம் குழந்தை வேணும்னு சொல்றாங்களோ அங்கெல்லாம் நாங்க சப்ளை பண்ணுவோம் சார். எங்களுக்கு மாசத்துல ஒரு 5 ரூபால இருந்து 10 ரூபா வரைக்கும் கிடைக்கும் சார். அவ்வளவுதான் சார். எனக்கு என்ன நீ வேற ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது, இது பத்தாத. தேவி, போடவல. 12 வயசு வரைக்கும் வீட்ல வச்சிருப்போம் சார். 12 வயசுக்கு மேல நாங்க பாம்பேல ஏஜென்சிக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு வித்துருவோம் சார். இவளெல்லாம் அடிச்சே சாகடிக்கணும். அடி அவள. போடு. உண்மை சொல்றவள அடி. அடி. மறைக்கல ஏதோ. சொல்லிட்டேன் மேடம். அவ்வளவுதான் மேடம். அவ்வளவுதான் எல்லாம் சொல்லிட்டேன் மேடம். அவ்வளவுதான் மேடம். ஸ்டேஷன்ல வைங்க. உஷாரா கூட்டி போங்க. நான் வடபழனி இன்ஸ்பெக்டர் ஜெயவேல் பேசுறேன். உங்க ஏரியாவுல குழந்தை ஏதாவது காணாம போச்சா? சார், கொஞ்சம் டீட்டெயில் பார்த்து சொல்லுங்க. அந்த பாப்பாவோட போட்டோவை நான் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன், பார்த்துட்டு கூப்பிடுங்க. ஓகே. இன்னைக்கு ஒரு குழந்தையை காப்பாத்தியாச்சு. இன்னும் இத மாதிரி எத்தனையோ குழந்தைங்களை இவகிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியிருக்கு. காப்பாத்திய தீருவேன். பாப்பா, இங்க வா, உங்க அப்பா அம்மாட்ட கொண்டு போய் விடுறேன். இங்க பாருங்க, இதுக்கு மேல இந்த மாதிரி குழந்தைங்களை வேலைக்கு வைக்கிறத பார்த்தேன், தொலைச்சு. சார், இனிமே இது மாதிரி தப்பு எப்பவுமே நடக்காது சார். நானே அந்த பாப்பாவை கொண்டு போய் பேரண்ட்ஸ்ட்ட விட்டுறேன் சார். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்ப நீங்களும் வாங்க சார், சேர்ந்தே கொண்டு போய் விட்டுறலாம். குட், வாங்க போலாம். வா பாப்பா போலாம். வா பாப்பா. அங்கிள், அம்மாவை பார்க்க போலாம். பாப்பா பாப்பா, அந்த அங்கிள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கல்ல, அந்த அங்கிளுக்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம கிளம்பி. ஓகேவா? ஒரே நிமிஷம். சார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன்.
சொல்லுங்க சார் சார். நீங்க ஃபோன் பண்ணிருந்தீங்களா அந்த குழந்தைய கூட வந்து பாப்பாவை? ஆமா சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் இதோ வந்துட்டு போங்க. வந்துட்டுறேன் சார். வாங்க சார். பாப்பா ப்ளீஸ்ரா. டேய் வந்துருவாங்க, அங்கிள் வந்துருவாங்க. பாத்துட்டு போயிடலாம். வாங்க கொஞ்சம் வெயிட் பண்றா. உங்க அப்பா மட்டும் போயிடலாம்டா. சார் சொல்லுங்க சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு குழந்தையை காப்பாத்துக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணீங்க. தேங்க்ஸ் சார். அங்கிள் நான் தான் வாங்க சார் அம்மா கிட்ட போலாம். போலாம் அது எங்க டியூட்டி சார். இது ஒவ்வொரு ஆளுடைய கடமை சார். கண்டிப்பா சார். ஆனா என்னுடைய இன்ஃபர்மேஷன் கேட்டு நீங்க வந்தீங்க இல்லையா? ஐ வில் பி வெரி தேங்க்ஃபுல் டு யூ சார். தேங்க் யூ. தேங்க் யூ so much சார். தேங்க் யூ சார். பாப்பா Uncle, இரு பாப்பா, வாங்க, அத போயிடலாம். போலாம். டே போலாம். அங்கிள் கார் எடுக்க போயிருக்காங்க. அதுல குழந்தைய கூட்டிட்டு போங்க சார். Okay, பாவம், sir. அழுதுகிட்டே இருக்கு. தேங்க் யூ சார். பாப்பா உட்காருங்க. போயிடலாம். போலாமா சார்? போலாம். அங்கிள் இந்த ரைட்ல தான். ஓகே ஓகே. அங்கிள் இந்த கோயில் பக்கம் தான் எங்க வீடு. ஆ வாடா பாப்பா. அங்கிள் இதான் எங்க வீடு. அப்படியா? ஆமா. போய் பார்த்துட்டு ஓடு. மம்மி யார் இது? கண்ணு தெரியாம முடிச்சிட்டு போற? அம்மா எங்க? அம்மா அம்மா ஏய் பாப்பா எங்க போற? எங்க அம்மா நில்லு. காணுமே. அம்மா அம்மா ஆன்ட்டி அம்மாவை பாத்தீங்களா? என்னாச்சு? ஏன் தேடிட்டு இருக்கா? அம்மா 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 எங்கம்மா போன? பாப்பா அம்மா இங்க வா. இங்க வாடா. என்னாச்சு? அங்கிள், அம்மாவும் அப்பாவை காணோம். அழுவாம சொல்றத கேளு. என்னடா என்னாச்சு? ஆன்ட்டி அம்மாவை பாத்தீங்களா? பாப்பா இருமா. இதான் உங்க வீடுன்னு கன்ஃபார்ம் தெரியும்ல? ஆமா அங்கிள், அம்மா அப்பா இந்த வீட்ல தான் இரு இருந்தாங்க. இரு இரு அழுவாத இரு. அம்மா நீங்க இங்க தானே இருக்கீங்க? ஆமா சார். அவங்க அப்பா அம்மா எங்க போயிட்டாங்க தெரியுமா? அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க. அவங்க எந்த ஏரியா போயிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க கான்டாக்ட் நம்பர் ஏதாவது இருக்கா? சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. பாப்பா இருடா இருடா. பாப்பா அழுவாத. இரு இரு. கண்டுபிடிச்சலாம்டா இருடா. பாப்பா பாப்பா ப்ளீஸ்டா. 9842 சரி. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேங்க. உங்க குழந்தை காணாம போயிடுச்சுல? நாங்க தாங்க உங்க வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கோம். நீங்க வீடு காலி பண்ணிட்டு தான் சொன்னாங்க. எந்த ஏரியா போயிருக்கீங்க? ஓகே, லொகேஷன் ஷேர் பண்ணுங்க, உடனே கூட்டு வரோம். ஓகே பாப்பா பாப்பா அழுவாதடா. இந்த லொகேஷன் ஷேர் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. அப்பா அம்மாட்ட போயிடலாம்டா. வா. ரொம்ப தேங்க்ஸ்மா. வேணும் அங்கிள். பாப்பா ப்ளீஸ்டா வாடா. வா ஓகேம்மா. வா அழக்கூடாது. அப்பா அம்மாட்ட போயிடலாம்டா. உட்காருங்க. சார் நான் லொகேஷன் சொல்றேன், அப்படியே கிளம்புங்க. ஏய் பாப்பா, ஒன்றும் ஃபீல் பண்ணாதடா. உன்னை வீட்டில் விட்டுலாம், கவலைப்படாத. சரியா? ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணிக்கங்க. ஓகே. ரூட் கரெக்ட் தானே சார்? கரெக்ட் தான் சார். ஸ்ட்ரைட்டா போங்க. இன்னும் ஒரு 500 மீட்டர் காமிங்க. ஓகே சார். ஸ்ட்ரைட்டா போங்க. லெஃப்ட்ல இருக்கு. பாப்பா நீ உள்ளே இருடா. சார் லொகேஷன் வந்துட்டோம், நான் பார்த்துட்டு வரேன். ஓகே சார். சார் ஹாய் அம்மா, டாடி, மம்மி சுமதி எப்படிமா இருக்க? மம்மி ஐ லவ் யூ மம்மி. நீ எப்படிமா இருக்க? படிச்சிட்டியா? என் செல்லக்குட்டி. அப்பா தங்கம் வந்துட்டியாடா? செல்லம். டாடி பார்க்காம நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன்டா. ஐ மிஸ் யூ டாடி. சார் ரொம்ப நன்றி சார். இங்க பாருங்க,
எவ்வளவு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி ரிலேஷனா இருந்தாலும் சரி யாரையும் நம்பி குழந்தைய மட்டும் அனுப்பாதீங்க புரியுதா? பிறந்த குழந்தைய கூட விட்டு வைக்க மாட்டாங்க. நீங்க குழந்தை கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஓகேவா? பத்திரமா பாத்துங்க. வரேன். தேங்க்யூ சார். வாங்க சார் போலாம். ஓகே பாய். ரொம்ப நன்றி சார். மறக்க மாட்டேன். ஹாய். அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ஓகேடா. பாப்பா நீங்க படிச்சு என்ன ஆக போறீங்க? உங்கள மாதிரி நானும் போலீஸ் ஆக அப்படியா? போறேன். சூப்பர். ஓகேடா. நல்லா படிக்கணும். ஓகேவா? பாய். Bye அங்கிள். ஓகே. ஓகே பாப்பா. பார்த்து கேர்ஃபுல்லா இருக்கணும். பாய். Bye அங்கிள். பாய். Bye. பார்த்து பத்திரமா பாத்துங்க குழந்தைய. Bye. பாய். இந்த மாதிரி சம்பவம்லாம் இப்ப நிறைய நடந்துகிட்டு இருக்கு. சிலர் கண்டும் காணாம இருக்காங்க. சிலர் போலீஸுக்கு உதவி செய்யறாங்க. அதனால இன்னைக்கு எங்களால ஒரு குழந்தையை காப்பாற்ற முடிஞ்சது. நீங்க நினைச்சாலும் இதை செய்யலாம். நீங்க ரெடினா நாங்களும் ரெடி. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணுன்றது எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்குது. எனக்கு வந்துட்டு சினிமா தான் விருப்பம். ஆனால் எங்கேயுமே வந்துட்டு வாய்ப்பு கிடைக்காதால நானே ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கராக ரெடி ஆகிட்டேன். இது வரைக்கும் ஒரு 10 ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கேன். இது மாதிரி காம்படிஷன்ஸ்க்கெல்லாம் அனுப்பிட்டு இருக்கேன். வயசு வித்தியாசமே கிடையாது, இதில் எதுவுமே கிடையாது. மைண்டு தான் இதில் வேலை செய்துகிட்டே இருக்கும். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே செய்ய முடியும். இதில் வயசே கிடையாது. இதை கேஸ்ட் டீமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.